உங்கள் வீட்டில் உள்ள பீரோலையும் இதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸை அடுக்குனீங்கன்னா 2 பீரோவில் உள்ள ட்ரெஸ்ஸை கூட ஒரே பீரோவில் வச்சிடலாங்க. இந்த ஆர்கனைசேஷன் நான் தான் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதே மாதிரி எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பீரோவில் சில பேருக்கு இந்த மாதிரி ரேக்கில் அடுக்கிறது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக தான் அடுக்க முடியும். நம்ம எவ்வளோ துணி இருந்தாலும் இந்த ஒரு பீரோலே வச்சிடலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி பெரிய வளையலாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி குட்டி வளையலாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி வளையல் எடுத்துக்கோங்க. இது டொயின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கயர் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சுருளா, இந்த டொயின் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் நான் பீரோவில் ட்ரெஸ் அடுக்குவேன். இன்றைக்கி அதை கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுங்கிறதுக்காண்டி இப்போ தனியாக நான் எப்படி இந்த டொயினை கட்டி நான் எப்படி அடுக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். எனக்கு பீரோ இங்கே ஃபஸ்ட் ரேக்கு எட்டாது. அதனால் ஸ்டூலில் ஏறின்னு தான் நான் இப்போ அந்த டொயின் எப்படி உங்களுக்கு கட்டி எப்படி இந்த ட்ரெஸ்ஸஸ் அதில் அடுக்கி போடுறது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். பாருங்கள். இதாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த கதவு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி கம்பி இருக்கும். இந்த காட்ரேஜ் பீரோவில் இந்த மாதிரி கம்பி கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி காட்ரேஜ் பீரோ வச்சுருக்கவங்க இந்த மாதிரி கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வளையலை அந்த டொயினில் கட்டி இந்த இடத்துல அந்த கம்பியில் கயரை விட்டு இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க. வளையலை தொங்க விட்டுட்டு இந்த அளவுக்கு அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளவு உங்களுக்கு கயர் நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த சைடு இருக்குல்ல, இந்த கம்பியில் இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தாங்க. நான் இந்த மாதிரி தான் அடுக்கி வைப்பேன். அது நான் கட் பண்ணி எடுத்து தூர போட்டுட்டேன். உங்களுக்கு நான் இப்போ நேரடியாக எப்படி கட் பண்ணி எந்த அளவு கட்டி வைக்கிறது, எப்படி வளையல்லாம் கட்டுறது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி தான் நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். வளையல் மட்டும் நான் கட்டி இருந்ததை எடுத்து வச்சுருக்கேன். கயரை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்தா இதுக்குள்ள அந்த டொயினில் அந்த வளைவியை கீழே மேலே வைக்கக்கூடாது, கீழே கிடக்கிற மாதிரி விடணும். நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிடுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டிடுங்க. ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இழுத்து ஸ்ட்ராங்காக கட்டிடுங்க. நான் கொஞ்சம் டைட்டாக கட்டாமல் கொஞ்சம் லூஸாக கட்டியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இழுத்து நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இன்னும் கொஞ்சம் டொயின் எடுத்து கட்டிடலாம். வளையல் அந்த இடத்துல கட்டிடுங்க. இன்னும் கொஞ்சம் டொயின் எடுத்து இந்த இடத்துல கட்டிடுங்க. கட்டிட்டு அதை அப்படியே இழுத்து இங்கே கட்டிடுங்க. கட் பண்ணிவிட்டு கட்டிடலா. இதில் நல்லா இதுலேயும் ஸ்ட்ராங்காக அந்த வளையலில் கட்டிடுங்க. உங்களுக்கு நான் எப்படி ட்ரெஸ்லாம் அடுக்கி போடுவேன் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன்.
இந்த சாரீக்குள்ள ப்ளவுஸ் இதுங்க. இந்த சாரீக்கு நேராக நான் இங்கே அந்த ப்ளவுஸை வைக்க போகிறேன். நம்ம வந்து தேடி எடுக்க வேணாம்ல, கரெக்டாக இந்த சாரீக்குள்ள ப்ளவுஸு இந்த சாரீக்கு நேராக இங்கே போட்டிருந்தோம்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகணுன்னா டக்குன்னு நம்ம அந்த சாரியை எடுத்து அந்த சாரீக்குள்ள ப்ளவுஸையும் டக்குன்னு எடுத்துடலாம். இல்லை இந்த சாரீக்குள்ள ப்ளவுஸை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் இந்த சாரீ பக்கத்துலேயே இந்த ப்ளவுஸை வச்சுருந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாரீக்கு பக்கத்தில் இந்த சாரீக்குள்ள ப்ளவுஸு, அதே மாதிரி இந்த சாரீக்கு பக்கத்தில் இந்த சாரீக்குள்ள ப்ளவுஸு. நான் வந்து என்னோடய சாரீ அதுதான் நான் அந்த மாதிரி டொயின் வச்சு கட்டி இந்த மாதிரி போடுவேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த குழந்தைகளோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இப்படி தாங்க போடுவேன். அப்புறம் இது இந்த மாதிரி கட்டிட்டு இந்த இடத்துலையும் அந்த மாதிரி கட்டிக்கோங்க. இந்த இருக்கா, கீழே மட்டும் கட்ட முடியாது, இந்த இடத்துலையும் அந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு இந்த இடத்துல இந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக அந்த சின்ன பிள்ளைங்க இருக்குங்க பாருங்கள், அந்த பிள்ளைகளோட குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக அந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ட்ரெஸ் வேணாலும் நம்ம இதில் மடித்து வைக்கலாங்க. இது சாரீ போட்டிருக்கனால நான் இப்போ 3 சாரீ தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு 6-7 சாரீ கிட்டே நான் போட்டிருந்தேன் ஏற்கனவே. இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பீரோவில் வந்து எவ்வளோ துணி வேணாலும் நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். இது ரேக்லேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டொயின் வச்சு கட்டி இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம், ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம். நம்ம சாரீ போட்டுக்கிறத விட இந்த மாதிரி பிள்ளைகளோட அந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்கே கட்டினோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம். பசங்களோட சின்ன பசங்களோட குட்டி குட்டி ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி வரிசையாக அப்படி மடிப்பாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிப்பாக போட்டுக்கிட்டோம்னா பீரோவில் வந்து இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸை எடுக்கலாம் நம்ம. இனிமே ரேக்கில் பீரோ ரேக்கில் ட்ரெஸ்ஸு வைக்க இடம் பத்தலை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா எவ்வளோ ட்ரெஸ் வேணாலும் பீரோவில் நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி மட்டும் கட்டி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு இது கட்டிக்கோங்க. அந்த மாதிரி மேலே கட்டிட்டீங்கன்னா எவ்வளோ ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தாங்க நான் வச்சுக்குவேன். நான் ஏற்கனவே வச்சுருந்ததை கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா க்ளோஸ் பண்ண வருதா? பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வந்து இதுவே வெளியில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். பீரோக்கில் வந்து எப்படி அழகாக அப்படி மடித்து போடுற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நான் ஒரு வளையல் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 3-4 வளையல் வச்சுக்கலாம். இது வந்து சின்ன வளையல், என் பொண்ணோட வளையல் எடுத்து நான் உங்களுக்கு எப்படி இந்த இது கட்டுறதுன்னு சொல்லி காட்டிருக்கேன். நீங்கள் வந்து நல்ல பெரிய உங்களோட வளையல் இருந்தால் இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கிளாஸ் வளையல் கட்டாதீங்க. கிளாஸ் வளையல் வந்து உடஞ்சிற வாய்ப்பு இருக்குது. நம்ம திறக்கும்போது இந்த மாதிரி மூடும்போதும் நான் இந்த மாதிரி திறக்கும்போதும் மூடும்போதும் அந்த மாதிரி கிளாஸ் வந்து நம்ம டக்குன்னு சாத்தும் போது அது உடைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வளையல் எடுத்துக்கோங்க. இந்த நம்ம கையில் இருக்க அமுக்கினோம்னா நெளியும் பாருங்கள், அந்த மாதிரி வளையல் எடுத்துக்கிட்டு கட்டினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக எவ்வளோ துணி வேணாலும் நீங்கள் பீரோவில் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.